உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சம்மதியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆதி தம்பி வர்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாசலுக்கே வந்து வரவேற்றிருப்போமே. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்மந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை வந்துட போகுது? அதான் வரவேற்பெல்லாம் பலமா கொடுத்து உங்க ஸ்டைல்ல அசத்திட்டீங்களே. நீங்க எல்லாம் நேர்த்தியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி சரி பரவாயில்ல. ஆதி தம்பிக்கும் நேத்தி காப்பு கட்டியிருப்பீங்க. சம்மந்தியம்மா பாக்கி எல்லாரையும் எனக்கு தெரியும். ஆனா இவங்க உங்க கொழுந்தனாரோட சம்சாரம் தானே? நிச்சயத்துக்கு அவங்க மட்டும்தான் வரல. ஆமாங்க சம்மந்தி. பவானி. அப்ப அவங்க எனக்கு சின்ன சம்மந்தி அம்மா. வணக்கம்மா. உங்களை மட்டும்தான் நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா சொல்லக்கூடாது, உங்க வரவேற்பெல்லாம் பல்லாமா இருந்துச்சு. ஆமா ஆமா, சாதாரண வரவேற்பாது. உலகத்திலே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. மரகதம், ஏன் என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. கொன்னுடுவேன், பேசாம இருக்கணும். மச்சான் ஆதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் சரவணா. நீ எப்படி இருக்க? ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிட்ட? திடீர்னு இப்ப வந்திருக்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சரவண வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். அம்மா இது ஆதியோட கல்யாணம்மா. இடையில கொஞ்சம் பிசினஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அதுவும் இல்லாம எனக்கும் அதுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சாதாரணமான ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவன் கல்யாணத்துல நான் இல்லாம எப்படிமா? அம்மா இவனை பாத்தீங்களாமா? ஆள் மாறவே இல்லை. வாயை திறந்தானா மூடவே மாட்டான். டேய், உன்னை இங்க வர சொன்னது பொண்ணு வீட்டுக்காரங்களை மட்டும் பாத்துக்கிறதுக்கு இல்லடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு தான். நீ பாட்டுக்கு வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க. இனிமே ஏன் சார்பா 2 வீட்டு ஆளுங்களையும் நீ தான் கவனிச்சுக்கணும். அதானே நமக்குள்ள டீலு. மச்சான், வந்தவங்களை ரிசீவ் பண்றதுக்காக தான் வந்தேன். அதுக்காக எந்த ஏற்பாடும் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு கொடுத்த வேலைய கரெக்டா பண்ண வேணாமா? நீங்க எல்லாரும் வரீங்கன்னு தெரிஞ்சதும் நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஐட்டம் வரப்போகுது. மச்சான், உனக்கு டவுட்னா பொண்ணு வீட்டு ஆளுங்களை நம்ம கவனிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுப்பாரு. ஆமா ஆதி தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. உங்க ஃப்ரெண்டு எங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாரு. வரவேற்பு என்ன, சாப்பாடு என்ன, உபசரிப்பு என்ன. நாங்க இவங்க உபசரிப்புல திக்குமுக்க அடிபட்டுனா பாத்துங்களேன். ஆமாமா, அடிச்சா மொட்டை இல்லனா குடுமி, அந்த கணக்கு தானே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.